8 ஸ்டார்டிங்ல பூம்னு சத்தம் கேக்குது. என்ன நடந்துச்சு? மைண்ட் வெடிச்சிருச்சு. ஆனா அவள் இன்னும் உயிரோட இருக்காளா? அவளை பாருங்க, அவள் இடம் மாறிட்டா. இது ஒரு ஸ்கில் தான், சப்ஸ்டிடியூஷன். நீ என்ன கவசமா பயன்படுத்திட்டியான்ட்டு அங்க இருக்கும் கேட்கலாம். அப்ப அந்த ஸ்டீவன் பொண்ணை பார்த்து, ஐயோ ஐயோ இவ்வளவு ட்ராமா வேணாம், இது ஒரு கேம் தானே, நீ ஒரு அரக்க அவன்ட்டு சொல்றாங்க. ஏய், அந்த ரூக்கிய பாருங்களேன், அவன் நடக்கிறான் தரையே பார்க்காம. இவன் பைத்தியமா? எல்லா மைண்ட்ஸையும் ட்ரிக் பண்ணிடுவான். ஒரு நிமிஷம் ஒன்னையும் ட்ரிகர் பண்ணலையா? இவன் இது எப்படி பண்றான்? இவனுக்கு டிடெக்ஷன் ஸ்கில்ன்றது இருக்குதான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க யோசிக்கிறாங்க. நம்ம சென்மோங்க ஹீரோ வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கான். இல்ல, அதுக்கு அவனோட ஸ்டாட்ஸ் ரொம்பவே குறைவு. அப்படின்னா இது லக் இல்ல, அது முடியாத விஷயம்னு சொல்லிட்டு அந்த பாஸ் ஆகிய ஜான்டியாம சொல்றான். அந்த சிவ பொண்ணை பார்த்து, அவளோட கால்களை பாருங்க, அவள் சும்மா எப்படியோ டைல்களில கால் வைக்கல, நமக்காகவே பாதைய கிளியர் பண்றானா? ஆஹாஹா, சுவாரஸ்யம். இந்த பையன் கண்டிப்பா நாம கவனிக்கணும். ஒரு நிமிஷம் அவன் நின்னுட்டான், என்னாச்சு, எதுக்கு அவன் நின்னுட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதை சோதிக்கிற வழி ரொம்பவே சிம்பிள் தான். அதுல நீயே கால் வைக்கணும்னு சொல்லிட்டு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 9 ஸ்டார்டிங்ல நான் மைனை தாண்டிட்டோமா? எப்படி? முதல் அடியெடுப்பு பாதுகாப்பானது என்று நீ சொன்னியே. சே, எனக்கு போதுமான ஹெல்த் இல்லைன்னா இப்போதே முடிஞ்சிருக்கும். மைண்ட்ஸ் என்ற தீங்க நகருது. தரைய பாருங்க, டைல்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. உள்ள போகாம இருந்தா மைண்ட்ஸோட நகர்வு பேட்டர்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நீ ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாங்க. இந்த பையன் ரொம்ப கிளஸ் தான், ஆனா பாதுகாப்பா கிளியர் பண்ணிட்டான். ஒரு நிமிஷம், எதுவும் இங்க சரியில்லை, என்னோட ஸ்கில் இன்னும் ரெடி ஆகல, நான் உன்னோட வரேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டேபிள் பண்ண சொல்றாங்க. அவங்களோட ஸ்கில் வந்து கிராவிட்டி. ஏன் ஏன் உனக்கு உதவி பண்ண நினைக்கணும்? ஏதோ மறைக்கிறான். இந்த வாக்கி டாக்கிய எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பாஸும் கொடுக்குறான். ஏதாவது நடந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. நான் சொல்றேன், அவன் வாக்குறுதியை காப்பாத்துவான்னு நம்பாத. அவனை நம்பல, ஆனா முன்னாடியே நகரணும்ல. ஒரு ரகசிய பாதையா? சந்தேகமே இல்லை, அந்த ஹிடன் மிஷன் அங்கதான் இருக்கு. உள்ளே போக போறியா? ஆமா, ரெடி ஜம்ப்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த கிராவிட்டி ஸ்பெல்ன்றது ஒரு பர்சனுக்கு தான். அப்ப அவங்களுக்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். நாம உள்ள போயிட்டோம். இது ஒரு பேசேஜ் வழிதான், நகரும் மைண்ட்ஸ் உள்ளேதான் இருக்கணும் அப்படின்ட்டு சென்மோ வந்து அந்த சிவமொழிகிட்ட சொல்றான். 10 ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு ரகசிய பாதை இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் டேட்டாவாக மறைக்கப்பட்ட ஐட்டம்ஸ் தான் இல்லையா? ஆனா இவை நகரும் விதத்தை நான் எதிர்பார்க்கல. இப்போ பார்த்தா நான் இனிமேல் எதுவும் செய்யவே வேண்டாம் போல அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சாம்பிள் டிடெக்டர்னு வருது. அதாவது மைண்ட் சோல்ஜர் அண்ட் ஹீரோக்கு அங்க ஒரு கோடு கிடைக்குது. லெவல் 25 திறன் வந்து தோண்டுதல் காப்பின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கலாம். இது ஒரு இனிமையான அதிர்ச்சி. இது உன்னோட கையில தான், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் சோல்ஜர் அண்ட் காப்பி பண்ண பாத்தீங்களா, அதான் வந்து சம்மன் பண்றான். அது ஒரு இரும்பா? அப்படின்னா இவைகளும் மைண்ட்ஸ்களை போலதான் நகருதா? இந்த சின்ன எறும்புகள் 100 பேர் கொண்ட ஒரு படை மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், நம்ம பக்கம் நகருதே அது. நாம உள்ளே நுழைந்தவங்க அப்படின்றத இது கண்டுபிடிச்சிச்சு போலயே. இங்க உட்கார்ந்து சாவறதுக்கு பதிலா சண்டை போடுவதே நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஜியா அப்படின்ற அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணு வந்து அவங்க கிராவிட்டி பவர் யூஸ் பண்ண வராங்க. ஸோ ஹீரோ வந்து அதை தடுத்து நிறுத்துறான். கீழே படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்புக்கு கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அவனுடைய எறும்புகளை அழைக்க முடியும்னா இதையின் முன்னாடியே சொல்ல அந்த பொண்ணு கேட்கிறாங்க. அவன் சொன்ன திறன் அதே மாதிரி தான், ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கவே இல்லை. நினைச்சு பார்த்தா சிஸ்டம் சொன்னது 30 மைண்ட்ஸ் தான், ஆனா இப்போ இந்த எறும்புகளை பார்த்தா 50க்கு மேல இருக்கே. நீ சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. விதிகளே பொய்யா இருக்குமோ? உண்மையிலே முழுமையான விதி என்றால் நாம இன்னும் பார்க்காத ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது. என்னோட அருகிலேயே இருங்க. நான் நினைக்கிறது சரினா பதில் கடைசியில் தான் இருக்கு. நான் சரியாக இருந்தால்
இந்த கேம் ஆரம்பிக்கும் போது 30 மைன்ஸோட தான் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நேரம் கடக்க அது கூடிக்கிட்டே போகணும். இந்த ரூலை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அவன் கண்டிப்பா தன்னுடைய திறனை பயன்படுத்தி ஹிடன் பாஸ் மைனோட இடத்தை கண்டுபிடித்திருப்பான்னு சொல்லிட்டு மேல பேசிக்கிறாங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் சில ஷோ ஆகுது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டறிந்தது. ஹெவன்லி தண்டர் அண்ட் எர்த்லி ஃபயர் ஒழிப்புக்கான பிளேயர் அடையாளம் காணப்பட்டார். மிஷன் பாஸை கொல்லணும். பாஸ்ன்றது இங்க ஒரு குயின் ஆண்ட் தான். வெகுமதி என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் மைண்ட்ல இருந்து கிடைக்கும் முழு பவுண்டின்றது. இது ஒரு ரகசிய அப்டேட். ஒரு நிமிஷம், இதன் அர்த்தம் மற்ற பிளேயர்களும் அழிக்கப்படுவார்களா? அவன் வெற்றி பெற்றா அந்த வெகுமதி முழுசா அவனுக்கு தான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் நம்ம பக்கம் இருக்கான்னு நாம நம்ப முடியுமா? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மிஷன்ல நாம எல்லாரும் சேர்ந்துட்டோம். இந்த கேம்ல இருந்து வெளியே போகும் வழியை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸ்டீம பொண்ணு, அதை உணர்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கேட்கிறான். ஸோ தூரத்துல அந்த குயின் ஆண்ட்ன்றது முட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ முட்டை போடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மைன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஏன்னா எறும்புகள் மேலதான் அந்த மைன்ஸ் இருக்குது. ஸோ அது ப்ரீடு பண்ண அந்த போர்டு ஃபுல்லாமே மைன்ஸா மாறுது. ஸோ இதனா ஹீரோ அந்த கேம் கீழே இறங்கி டனல்ல கண்டுபிடித்ததால ஸோ அப்படியே கேமோட மிஷனே மாறிடுச்சு. குயினை கில் பண்ணுங்க, அதான் பாஸ், இப்படின்னு மாறிடுச்சு. அவ்வளவு நண்பர்களே, ஆல் மை டியர் பிலவட் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.